ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள வீடியோவாக இது அமைய போகுது. இதில் என்னங்க பயன் இருக்குது? நீ சொல்ல போகிறது சிம்பிள். யாரெல்லாம் முன்னணி நடிகர்கள் ரேப் கேஸில் மாட்டினாங்க அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிறதுன்றது உங்களோட பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் இறுதியில் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நடிகர்கள்லாம் எதனால் பாலியல் கேஸில் மாட்டினாங்க, இந்த கற்பழிப்பு கேஸில் எப்படி சிக்க வைக்கப்பட்டார்கள் அப்படின்றத பற்றி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இதனால் உங்களுக்கு பிரோஜனமும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, இமேஜ் முக்கியம் பாஸ். அதை நான் சொல்லிக்கிறேன் தெளிவாக. ஏன்னா நீங்கள் ஒரு நடிகராக இருந்தால் உங்களுக்கு இமேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கட்டி காப்பாற்றி இமேஜை ஒரே நிமிஷத்தில் பொம்பளை மேட்டரில் விட்டு போயிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா? இவங்களாம் எப்படி பண்ணாங்க, எப்படி மாட்டினாங்கன்றத சொல்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்பளை சோக்கு விஷயத்தில் ரொம்ப நீங்கள் உஷாராக இருப்பீங்க. இதுக்கு மேலே வளவலன்னு இன்ட்ரோடக்ஷனை வளர்க்க தேவையில்லை. நேராக விஷயத்துக்கே வரவாங்க. லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிறது மலையாளத்திலே ரொம்ப ஃபேமஸான டேரக்டரான ரஞ்சித் அப்படின்றவர் தான். ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் இவர் தெரியாத ஆட்களே கிடையாது. மலையாள ரசிகர்களுக்கு கூட இவர் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப ஃபேமஸானவர். ஆனால் பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது இவருக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட பெண்கள் இந்த மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இவரை போட்டு வாங்குன்னு விளாசிட்டாளுங்க. அதில் முதலாவதாக இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த 31 வயது ஒரு பெண்ணு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சான்ஸ் கேட்கலான்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேராக போனாங்க. அப்போ கோழிக்கோடில் மம்முட்டியை வச்சு ஒரு படம் எடுத்து இருந்தாரு. அங்கே போயிட்டு சான்ஸ் கேட்டதுக்கு இங்கெல்லாம் நீ சான்ஸ் கேட்கக்கூடாது, நான் பெங்களூருக்கு வரேன், ஊருக்கே வரேன், அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் ரூம் போடுவேன், அங்கே நான் ஆடிஷன் பண்ணுவேன், அப்போ நீ என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் இவரை ஃபாலோ பண்ணினே இருந்தேன். கரெக்டாக பெங்களூருக்கு வந்த உடனே ஃபுல் சரக்கு போட்டுட்டு ஆடிஷன் பண்ணுறதுக்கு என்ன ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டாருங்க. அங்கே போன உடனே செக்ஸுவலி என்ன அசால்ட் பண்ணிட்டாரு. என்ன அசால்ட் பண்ணாருன்னு தெரியல, அசால்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அவர் முன்னாடியே ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ண சொல்கிறாரு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்காமி. அப்போ தான் நீ ஹீரோயினுக்கு செட் ஆவியா இல்லையான்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னத்தை தேடினாரோ தெரில. ஆனால் அவர் தேடினது கடையில் போல இருக்குது. அதனால அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா செக்ஸுவலி அசால்ட் பண்ணியும் எனக்கு ஒரு சான்ஸும் கிடைக்கல அப்படின்னு ஸ்ரீரெட்டி மாதிரி கண்ணை கசக்கிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. சரி, இதோட நின்றுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி ஆக்ட்ரஸ் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கொச்சி ஸ்டேட்டில் என்னது கொச்சி ஸ்டேட்டா? கேரளா ஸ்டேட்டியா? இல்லைங்க, கொச்சியில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குதான். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இவர் உட்காந்துக்கினே அங்கேயும் போய் ஆடிஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெங்காலி ஆக்ட்ரஸை வர வச்சு அவங்களையும் பார்த்தீங்கன்னா செக்ஸுவலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பண்ணாருன்னு தெரியல. இந்த பொண்ணு பெருசாக விலைக்கு நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலை. அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. எதுக்கு? பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால போகிற போக்கில் இந்த பொண்ணு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போச்சு. இதையும் தாண்டி ஸ்ரீலேகா மித்ரா, ஸோ இவங்களோட பேரை இவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க எல்லா மீடியாலையும். அதனால நம்ம சொல்கிறதும் எந்த தப்பும் கிடையாது. இவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன கூப்பிட்டாருங்க, ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்றனால போனேன், ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு தொடக்கூடாதெல்லாம் தொட்டுட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கிஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சான்ஸ் தரேன்னு அமுச்சு வச்சாரு. கடைசியில் எனக்கு இன்னி வரைக்கும் சான்ஸே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சாங்க இவர் மேலே. ஆனால் மனுஷன் அதை பற்றிலாம் கவலையப்படலை. நான் பெரிய ஆள், என்கிட்ட இருக்கிற காசில் என்கிட்ட இருக்கிற புகழில் இதெல்லாம் நான் காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் பிளாக் மார்க் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா இவரை பார்க்கும் போதெல்லாம் கழுத எனக்கு அதே ஞாபகம் தானடா வருது அப்படின்ற மாதிரி வடிவேல் காமெடியில் சொல்லுவார் பார்த்தீங்களா. இனிமேல் இந்த ஜூஸை குடிக்கும் போதெல்லாம் மூத்திரம் குடிக்கிற ஞாபகம் தானே வரும் அப்படின்ற மாதிரி இவரை பார்க்கும் போதெல்லாம் இனிமேல் எல்லாருக்கும் அந்த நினைப்பு வந்தனால இவர் உண்மையாகவே ஆடிஷன் பண்ணுறதுக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டா கூட எவனோ டீ குடிக்க கூடது ஹோட்டலுக்கு போக மாட்டானா. அந்த அளவுக்கு இவரை பார்த்தா எல்லாம் உஷாராயிட்டாங்க. ஸோ எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் தடுமாறினீங்கன்னா உங்களோட கெரியரே போயிடும். ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரே நிமிஷத்தில் பொம்பளை சவலத்தில் இழந்துட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த தப்பை தான் நம்ம யாருமே பண்ணக்கூடாது. நான் ஏன் பண்ண போகிறேன்? நான் லிஸ்ட்டில் 2ஆவதாக சொல்ல போகிறது நம்ம நடிகர் மன்சூர் அலி கான் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், ரொம்ப நல்ல மனுஷங்க, வெளில பார்க்கறதுக்கு தான் கரடு முரடாக இருப்பார். ஆனால் இவர் மேலே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வந்துருக்குது. அந்த ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்றதே இவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சட்டம் தன்னோட கடமையை கரெக்டாக செஞ்சிருக்குது. ஆனால் போனது தானே, இமேஜ் போனது தானே, இன்னி வரைக்கும் ஒரு கெட்டவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் காமிக்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, 16 வருஷத்துக்கு முன்னாடி இவர் மேலே ஒரு ரேப் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. ஸோ இந்த ரேப் கேஸை யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 வயசு ஒரு பொண்ணு. இவர் என்ன ரேப் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்தா தானே ரேப் கேஸ், விஷயத்துக்கு வா. 1996 வருஷம் இவர் அவரோட படத்துக்கு, அதாவது ராஜாதி ராஜா குலத்துங்களா, அந்த ஒரு படம் பெருசாக இருக்குங்களே, பெரிய திருக்குறள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் தேடுறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயோ நியூஸ் போட்டிருக்காரு. இதை கேள்விப்பட்டு ஒரு பொண்ணு எனக்கு ஹீரோயின் சான்ஸ் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துருக்குது. இந்த பொண்ணை ஹோட்டலுக்கு கூட்டின்னு போய் உனக்கு ஆடிஷன் பண்ணுறேன்னு சொல்லி அவரோட கார்லேயே கூட்டின்னு போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் ரஸ்னா கொடுக்குறேன், ரஸ்னாவில் ஏதோ மயக்க மருந்து கலந்துட்டாரா.
கலந்துட்டு இந்த பொண்ணை அந்த ரூம்லேயே வச்சு 2-3 தடவை ரேப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே வெளில ஓடிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு குழந்தைய பிறந்துச்சு. அந்த குழந்தையோட அப்பாவே இவர் தான் அப்படின்ற மாதிரி போலீஸில் போய் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இவர் மேலே இருந்த எந்த காண்டுன்னு தெரில, இவர் மேலே டக்குன்னு அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு எந்த ஆதாரம் இருந்ததான்னு தெரியல, எந்த அடிப்படையில் இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, 7 வருஷம் ஜெயிலில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 லட்ச ரூபா கிட்ட ஃபைன் போட்டாங்க. இவருக்கு கோர்ட்லேயே வந்து இவர் வந்து 3 லட்ச ரூபா கொடுக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு 3.5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு இவர் மேலே வந்தது. இதில் 7 வருஷம் ஜெயிலுக்கு போனாரா பெயிலில் வந்தாரான்னு தெரியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட இமேஜே டோட்டலி டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மன்சூர் அலிகான் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நீ ரேப் கேஸில் மாட்டினால் தானே அப்படின்ற மாதிரி இவர் எல்லாருமே வந்து தீண்டத்தகாதவரை போல ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பாவம் எவ்வளோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அவர், யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இவர் இன்னசென்ட் அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு 1996 வருஷம் வேற எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஆளுக்கு பிறந்த குழந்தை தான் இது. ஆனால் இது வந்து மன்சூர் அலிகான் அவர்களோட குழந்தை அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்குது. டக்குன்னு மனுஷன் பிடிச்சாரு பாயிண்ட்டை. பிடிச்சிட்டு அந்த பொண்ணு மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு. டிஃபமேஷன் கேஸில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த பொண்ணை நான் வந்து ரேப் பண்ணவும் இல்லை, இது என்கிட்ட இருந்து காசை போடுக்கணும் அப்படின்றதுனால உஷாராக அந்த பொண்ணு இப்படி ஒரு கேஸை போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நிறைய ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஹெல்ப் காலம் ஃபுல்லாக நீடிக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் இப்போவே இவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கோர்ட்டில் இருந்து இவர்கிட்ட ஒரு கேஸை போட்டு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து என் மேலே இப்படி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சுது. இப்போ இது என் ரெப்யூட்டேஷனுக்கே ப்ராப்ளம் ஆனனால இந்த பொண்ணு மேலே நான் ஒரு கேஸ் போடுறேன். அந்த டிஃபமேஷன் கேஸை நீங்கள் ஆராய்ஞ்சி பீராஞ்சி எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு வாங்கி கொடுங்க அப்படின்னு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பொண்ணு தரப்புல இருந்து மன்சூர் அலிகான் அவர்களுக்கு 50 லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த பொண்ணு 50 லட்ச ரூபா கொடுத்ததா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் அப்படின்றனால வாங்கியிருப்பாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்படியும் ஒரு சர்ச்சையை சந்திச்சாரு திரிஷா மேட்ருக்கு முன்னாடியே. லிஸ்ட்டில் 3ஆவதாக சொல்ல போகிறது சிங்கர் வேடன். யார் அது வேடன்? சரத்குமார் படமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு தான் சரத்குமார் படம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே வேடனை பெருசாக தெரியும். ஏன்னா இப்போ கூட பைசனில் ஏதோ ஒரு பாட்டு பண்ணார் பார்த்தீங்களா, அந்த படை இல்லடா சொறி இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பண்ணார். நல்ல ஒரு வாய்ஸ் தான். ஆனால் வாய்ஸ் நல்லா இருக்குது, இப்போ கேரக்டர் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு பெரிய டவுட்டு. ஏன்னா இவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் இவர் மேலே வந்து ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒன்று போடுறாங்க. அந்த கேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா போலீஸ் கிட்ட இவர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவர் வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி இவருக்கு நான் ஃபேன். ஸோ ஒரு ஃபேனாக வந்து நான் அப்ரோச் பண்ணேன் இவர்கிட்ட. அப்போ டக்குன்னு என்னை பார்த்து பிடிச்சி போய் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி, இவரும் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி ஆச்சே, ஸோ நம்ம கூடும்போது நம்ம வேணான்னு முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து தாராளமாக வாரி அரைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்றா வாழ்ந்துருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு காசெல்லாம் உதவி இருக்கிறாங்க, இவர் கேட்குற ஹெல்ப்லாம் செஞ்சுருக்காங்க, இவருக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஓ நீ செலிபிரிட்டி தானேயா, ட்ரெயின் டிக்கெட் எடுக்க கூட உங்கள்கிட்ட காசு இல்லையா, டாக்டர் இந்த பொண்ணுகிட்ட போய் காசு கேட்டுருக்கிற அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்டுருக்காரு. அது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுங்களா, இங்கே பாருங்க இந்த பொண்ணு கொடுக்குற கேஸ் எல்லாம் வந்து பொய்யான கேஸ், இவ்வளோ நான் ரேப்லாம் பண்ணல, ரேப் பண்ணுற பொண்ணு எப்படி என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், எப்படி ஒரே ஃப்ளாட்டில் நாங்கள் 2 பேரும் 3 நாள் தங்கியிருப்போம், ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஜட்ஜி அப்படின்ற மாதிரி ஜட்ஜிக்கிட்டே கேட்டிருக்கிறாரு. அதுக்கு ஜட்ஜி இந்த கேஸ் வந்து நல்லா ஆராய்ஞ்சிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே பாருமா இது பேர் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டோ ரேப் கேஸோ அப்படின்றது கிடையாது, உனக்கு தெரிஞ்சு நீ அலோவ் பண்ணி தான் இவன் கூட தங்கியிருக்கிறான், நீ அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் இவன் ஜாலியாக இருந்திருக்கிறான், எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பிரச்சனைன்னும் போது நீங்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, நீங்களே பேசி சால்வ் பண்ணிடணும். ஆனால் நீ யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு உனக்கு தெரியாதுன்ற கேஸில் போதையிலையும் உன்னை வந்து அப்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அதை வேணால் நாங்கள் ரேப் கேஸாக எடுத்துப்போன்னு ஜட்ஜே சால்வ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க. ஆனால் இதோட முடிஞ்சுதுப்பா. வேடன் ரொம்ப இன்னசென்ட்டான மனுஷன் இல்லை, இந்த பொண்ணு கூட வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா, ஆனால் அந்த பொண்ணு இந்த மாதிரி கெடுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள இன்னொரு பொண்ணு இவர் மேலே ரேப் கேஸ் கொடுத்துச்சு. 5ஆவதாக சொல்ல போகிறது ஒரு மலையாள ப்ரொடியூசர், டேரக்டர், ஆக்டர் அப்படின்றாங்க விஜயபாபு. இவரெல்லாம் இந்த முகரக்கட்டையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது மலையாள படத்தில். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மம்முட்டி, மோகன்லால், ஃபஹத் ஃபாசில், டொயினோ தாமஸ், வேறு யாருங்க பாசில் ஜோசப், வினித் ஸ்ரீனிவாசன், தயான் ஸ்ரீனிவாசன், வேறு யாராவது விட்டுட்டோன்னா கோச்சிக்காதீங்க, நிவின் பாலி, இந்த மாதிரி ஆட்களோட படங்கள் தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இவரை நான் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் இவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை நான் என்னென்னு சொல்லி போடுறேன். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு நடிகைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. பாலியல் தொந்தரவு கொடுத்தா மட்டும் இல்லை, வெறித்தனமாக நடந்துட்டு இருக்காரு. நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா, அதனால் பவர்ஃபுல்லாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையாக நடந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் தாங்க முடியாமல் இந்த ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வெளில வரும்போது, நம்ம ஊரில் மீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அங்கே ஹேமா கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று ஆச்சு பார்த்தீங்களா. எல்லா பெண்களும் வந்து உங்களோட பாலியல் குற்றச்சாட்டை சொல்லுங்க அப்படின்னோடனே இவர் மேலேயும் ஒரு அக்யூசேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த பொண்ணு இவரை பற்றி ரொம்ப கொடூரமாக சொன்னோன்னே யாரையோ பிடிக்கிறோம் உன்னை விட மாட்டோமா அப்படின்ற மாதிரி இவரையும் தூயின் போயிட்டு 2 பேர் விசாரிச்சிருக்காங்க. மனுஷன் வந்து என்ன பண்ணார் அப்படின்றத மீடியா வெளில வந்து போலீஸ் யாருமே சொல்லலை. பட் இருந்தாலும் இவருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் விசாரணை முடியல, அதனால நீ இங்கே தான் இருக்கணும், நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த கையோட நேராக கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு போய் துபாய் கிளம்பி போயிட்டாராம். செம காண்டாகி போய் அவர் திருப்பியும் வலிச்சுன்னு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்த உடனே மீடியா முன்னாடி மைக் கட்டினோடனே நான் ஒரு இன்னசென்ட், என் மேலே ஃபேக் அக்யூசேஷன் கொடுத்துருக்காங்க, இது என்னோட இமேஜை பாதிக்கிறதுக்காக பின்னாடிலேருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி சொன்னாங்க. இதே மாதிரி தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹேமா கமிட்டியை பற்றி நான் பேசினேன். மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மலையாள சூப்பர் ஸ்டார் எனக்கு ஸ்ட்ரைக்கே அடிச்சாரு. இதை பற்றி நம்ம ரொம்ப பேசவும் முடியாது. பேசினா அதுக்கப்புறம் எனக்கே நான் ஆப்பு வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். விஜய் பாபுவும் இந்த குற்றச்சாட்டில் மாட்டியிருக்கிறாரு. 6வதா பாலிவுட் நடிகர் ஷைனி அஹூஜா, இவரோட கேஸு தான் இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய லெவலில் உழுகுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு புள்ளியார் சொல்லி போட்டதே ஷைனி அஹூஜா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவரோட கேஸுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பாலியல் கேஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சுது. இவர் மேலே தைரியமாக ஒரு பொண்ணு குற்றச்சாட்டுறா. அந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய பேக்கப்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஷைனி அஹூஜாவுக்கு 38 வயசு. அவரோட வீட்டில் வேலை செஞ்ச 19 வயசு வேலைக்காரியை இவர் ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணு தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை சீரியஸாக போலீஸ் எடுத்துக்கிட்டு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. இவர் பாடியில் இருக்கிற மார்க்ஸை பார்த்துருக்காங்க, இவரோட செமன் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற இவரோட பாடி மார்க்ஸ் இந்த அளவுக்கு அந்த கேஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவரை டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு வளர்ந்து வரும் நல்ல நடிகராக இருந்தார். இவருக்குன்னு ஒரு இமேஜ், இவர் நல்ல அழகாகவும் இருப்பார். ஆனால் இவர் மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டுனால இவருக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஷைனி மற்றும் அவரோட மனைவி, குடும்பத்தினர் எல்லாருமே மறுத்தாங்க அந்த காலகட்டத்தில். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷைனி அப்படின்றவர் அந்த காலகட்டத்தில் வளர்ந்து வரும் ஒரு நடிகர். ஸோ இவரை கொஞ்ச காலம் விட்டு வச்சா இவர் ஷாருக் கான், சல்மான் கானுக்கு டஃப் கொடுப்பார் அப்படின்ற அளவுக்கு இவர் வளர்ந்து வந்து கொண்டிருந்தார். ஆனால் இவரோட ஃபேமை வந்து காலி பண்ணணும், இவர் வந்து முடிச்சு விடணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் நெப்போட்டிசம் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது 19 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பெருசாக பேக்கப் கிடையாது. கோர்ட்டில் ஒரு கேஸை எடுத்து வாதாடுற அளவுக்கு ஃபினான்சியலாக அந்த பொண்ணு ஸ்டேபிளும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக, தைரியமாக இவ்வளோ பேரை எதிர்த்துக்கிட்டு இவ்வளோ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக எப்படி வந்து இந்த கேஸை நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு பேக் எண்ட்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று இருக்குது. அந்த சப்போர்ட்டை வச்சு என்னோட ஹஸ்பண்டை காலி பண்ணுறாங்கன்னா அவரோட ஒய்ஃப் வந்து கதறி மீடியாவில் அழுதும் கூட இவருக்கு நியாயம் கிடைக்கல. ஆனால் இது ஒரு பக்கமாக பார்த்தா இது உண்மையோ பொய்யோ, ஆனால் ஒரு மனுஷனை காலி பண்ணணும்னு பாலிவுட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள் நினச்சிட்டானுங்கன்னா காலி பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கேஸு. அதுக்கு முன்னாடி புள்ளியார் சொல்லி போட்டதே ஷைனி அவர்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் போதன்னு ஆகிட்டாரு, அந்த பழைய சாம்லாம் போயிடுச்சு. ஸோ இது உண்மையோ பொய்யோ, ஆனால் இந்த மனுஷனை ரேப் கேஸில் முடிச்சு விட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் முடிச்சு விட போகிறானுங்களோ நம்மளுக்கு தெரியல. இப்போ 7வதாக சொல்ல போகிறது அந்த இசையமைப்பாளர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர். அவர் கூட சமீபத்தில் ரொம்ப கொடூரமான ஒரு மனிதனாக வெளியில் பிரதிபலிக்கப்பட்டார். அது ஒரு சிங்கர் மூலயமாக. அந்த சிங்கர் யார், அந்த பெண் யார் அப்படின்றத சொல்லிடுறேன். பொண்ணோட பேரை மட்டும் சொல்கிறேன், அவன் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணே தைரியமாக சொல்ல மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து சொல்கிறது, எனக்கு தெரியும் ஆனால் ஓப்பனாக அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு தைரியமாக சொல்லியிருந்தா நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எனக்கு இப்படி நடந்ததுன்னு எல்லா மீடியாலாம் சொல்கிறனால அந்த பொண்ணோட பேரை நான் சொல்கிறேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாயா கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு நடிகையோட அக்காவான ஸ்வகதி கிருஷ்ணன் அப்படின்றவங்க தான். அவங்கள சமீபத்தில் பேட்டி எடுத்தாங்க எல்லாருமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு சிங்கரானலாம் தெரியாது. மாயா கிருஷ்ணன் ரீல் போடும்போது கூட நின்று டான்ஸ் ஆடினு இருக்கும், ஜங்குன்னு, அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கரா. அதுக்கப்புறம் என்னென்ன பாட்டெலாம் பாடிக்கிறீங்கன்னா, இல்லை பாட்டெல்லாம் நான் சோலோவாக பாடினது கிடையாது, நான் ஒரு கோரஸ் சிங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிம்மா, உனக்கு என்ன அநியாயம் நடந்தது சொல்லு அப்படின்னா, அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, அதாவது இன்னி நான் சென்னையில் கிடையாது, நான் ரிஷிகேஷில் ஒரு ஹேண்ட்லூம் பிஸ்னஸ் பண்ணுகிறேன். நான் சென்னையை விட்டு ரிஷிகேஷ் வரைக்கும் ஓடினதுக்கு யார் தெரியுமா காரணம், அந்த மியூசிக் டைரக்டர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டதுக்கு, அவர் வந்து எப்ஸ்டன் இன் மெட்ராஸ். எப்ஸ்டன் அப்படின்ற ஒரு கேஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருவோம்ல, மெட்ராஸோட எப்ஸ்டன் அவர் தான். ஒரு சைக்கோ, ஒரு செக்ஸ் சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் சரிம்மா, யாருன்னு ஒரு க்ளூ வச்சேன் கொடுனா, அவர் இமான் கிடையாது, ஏஆர் ரகுமான் கிடையாது, இளையராஜா கிடையாது, ஷாம்பு கொடுத்தவர் கூட கிடையாது, நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க, ஜிப்ரான் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளோ பேரை மிஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வேறு யாரை நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கிறது, ஹாரிஸ் ஜெயராஜான்னு கேட்டதுக்கு ஐயோ அந்த தெய்வமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில ஹிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பையலுக்கு பிடிச்சிட்டானுங்க டெக்னாலஜியில். ஸோ இப்போ நீங்களும் பிடிக்கணும்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேளுங்க, அப்புறம் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க யார் அந்த இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி. அந்த இசையமைப்பாளர் ஃபஸ்ட்டு இவங்களை கோரஸ் தான் பாட வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டுடியோ வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோ. சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங்கே பண்ணுவானுங்க. என்னையா அநியாயம் இது, அதெல்லாம் சொல்லணும்ல, பொதுமக்களுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோவில் அவர் அப்பப்போ சிலுமிசெல்லாம் பண்ணுறது உண்டு. இவங்ககிட்ட மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் கிட்ட பண்ணிட்டு இருப்பாராம். இந்த ஸ்வகதி கிருஷ்ணனுக்கு நிறைய பாடுற வாய்ப்பு, கோரஸ் வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த டைமில் அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 9 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு பிரேக்கப் ஆகிட்டு ரொம்ப விரக்தியில் இருக்கும்போது இவர் தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்டையும் க்ளோஸாக இருப்பாராம், ஃபேமிலிகிட்டையும் க்ளோஸாக இருப்பாராம். சில படங்கள் வந்து பாட வைப்பாராம், பாட வச்சா காசு கொடுக்க மாட்டாராம். ஏன்னா சொல்லுவாராம், எனக்கே பேமெண்ட் வரலாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்களை பாட வச்சு காசே கொடுக்காம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாராம். அந்த விதத்தில் ஒரு ஃப்ராடுன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ ஸ்டுடியோக்கு வர வைப்பாராம். அந்த சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோவில் என்ன பண்ணாலும் ஒன்றுமே கேட்காது. ஆனால் அங்கே ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாரு. இந்த சிசிடிவி கேமரா வச்சு எங்கள் எல்லாரையுமே அப்யூஸ் பண்ணுவார். என்ன மட்டும் இல்லைங்க, அந்த ஸ்டுடியோக்கு பாட வர ஒரு சில பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவார். பயந்து போன பெண்கள் திரும்ப திரும்ப இவர் கூடும் போதெல்லாம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோவை போட்டு சிகப்பு ரோஜாக்கள் கமல் மாதிரி பார்த்து ரசிக்கக்கூடிய சைக்கோங்க அவன்.
இதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன், போல்டாக இந்த விஷயத்தை நம்ம போலீஸ் கிட்ட கொண்டு போயிடுவோம், எஃப்ஐஆர் போட்டு இவனை உள்ள தள்ளலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும்போது அவரோட மனைவி எங்கள் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க, என் புருஷனை விட்டுரு, அவன் வந்து பான் சைக்கோ தான், அந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், பட் என்ன பண்ணுறது, அவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, ஸோ என் குழந்தையெல்லாம் அவன் தான் காப்பாற்றணும், அதனால என் குடும்ப மானத்தை வாங்கிடாதுன்னு என்கிட்ட கெஞ்சின உடனே நான் இந்த இடத்துல இருந்தால் தானே இப்படிலாம் வந்து நம்மளுக்கு நினப்பு வருது, மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன், ஆனால் இந்த இடத்துல இருந்து வெளில போகணும்னு சொல்லி நான் ரிஷிகேஷ் போயிட்டு அங்கே தான் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். பட் ஒரு நாள் இதை வெளில சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் மைக் கொடுத்தோன்னா நான் சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னாங்க. இவ்வளோ சொல்லிட்டாங்க, ஆனால் கடைசியில் இந்த பேரை கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் உஷாராக இருப்பாங்க, மற்றும் அவரோட ஸ்டுடியோக்கு ரெகுலராக போகிற பாடகிகள் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. ஏமா அறகுறையாக சொல்லிட்டு போயிட்டேன், பட் இருந்தாலும் நம்ம பசங்களாம் பிடிச்சிட்டானுங்க, யாருன்றது நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நண்பர்களே, இதோட இந்த லிஸ்ட்டை முடிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப சொன்னால் நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வரும், அதெல்லாம் நம்ம எதுக்கு பேசி டைமை வேஸ்ட் பண்ணணும். நான் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பெண்களோட செக்ஷுவல் அபியூஸு, இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், இது எல்லாமே சினிமாவில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் அவன் கங்கணம் கட்டின்னு வந்துடுவானுங்க. யார் சொன்னால் சினிமாவில் மட்டும்தான் இருக்குன்னு, ஏன் மற்ற இண்டஸ்ட்ரியில் இல்லையா, கார்பரேட்டில் இல்லையா, ஐடியில் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் இருக்குதுங்க. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, அந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அபியூஸ் அப்படின்றது ரொம்ப 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 அதிகம். இதை வந்து பெண்கள் மறுக்கவே முடியாது, ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் இவங்க இந்த மாதிரி சிக்கிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும், அவங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த யங்கான ஃபிலிம் மேக்கர், யங்கான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சாதிக்கணும், அடுத்தடுத்த லெவல் போகணும், நம்ம ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய டிப்பிக்கலான சினிமா ஆட்கள்னு ஒரு தரப்பான். அதாவது டிப்பிக்கலான சினிமா ஆட்கள்னா அந்த காலகட்டத்திலிருந்தே இந்த மாதிரி விஷயத்தில் ஊறி இருப்பானுங்களா, அவனாலாம் திருத்தவே முடியாது. ஸோ அவனுக்கு கூட வளர்ந்தவனுங்க, அவங்களோட வழியாக வரவனுங்களாம் இந்த காலத்து இளைஞர்களும் ஒரு சில பேர் இருக்கிறானுங்க, அந்த காலத்து பழந்தின்னு கொட்டை போட்டவங்களும் இருக்கானுங்க. இவனுங்க வந்து மேக்ஸிமம் பொண்ணுங்களை விட்டு வைக்க மாட்டானுங்க. ஸோ என்னதான் நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட அந்த பொண்ணுங்க போனாலும் இவனுக்கு எல்லாரையும் கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஐடிலையோ கார்பரேட்லையோ எங்கே வேலை பார்த்தாலும் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து நல்லா ஸ்கில்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இவங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சினிமாவில் மட்டும் பணம் இருந்தால் மட்டும்தான் இவங்களெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஏங்க பணமும் பவரும் இருக்கக்கூடிய வரலட்சுமி சரத்குமாருக்கே இப்பேற்பட்ட அப்ரோச்லாம் வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது இது எதுவுமே இல்லாமல் அழகையும் திறமையும் வச்சுட்டு வர பெண்கள் எவ்வளோ அபியூஸை சந்திப்பாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு சில பெண்கள் வந்து வெளில ஓப்பனாக வந்து பேசிட்டாங்க, பல பெண்கள் அதை பற்றி பேச மாட்டுறாங்க. ஏன்னா பாவங்க, அவங்க பேசினா பெரிய லெவலில் இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வரும், அதனால பேச மாட்டுறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் மட்டும்தாங்க இல்லை. என்னது சினிமாவில் மட்டும் இல்லையா? இல்லைங்க, சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி யோகியன்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து இருக்கிறவங்களை வந்து நம்ம குறை சொன்னோன்னு வைங்களேன், சினிமாவில் மட்டும்தான் இருக்கா, ஐடியில் இல்லையா, கார்பரேட்டில் இல்லையான்னு இவனுக்கு அப்படியே சப்பக்கட்டு கட்டுவாருங்க. உண்மையாக சொல்ல போனால் அங்கேயும் இருக்குது, சினிமாவில் இருக்கிற அளவுக்கு ஒஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ பெண்களே ரொம்ப உஷாராக இருங்க. சில பெண்கள் தெளிவாக தான் வராங்க, எது நடந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் ரெடி அப்படின்ற பெண்கள் வராங்க. சில பெண்கள் வந்து நம்மளுக்கு திறமை இருக்குது இல்லை, ஸோ நம்ம நல்லா படிச்சிருக்கோம்ல, அதுக்கான மரியாதை கொடுப்பானுங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபிலிம் மேக்கர்ஸ் மற்றும் டாப் லெவலில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கு திறமை இருந்தால். ஆனால் அந்த மிடில் லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஓஸ்ட்டுங்க அவனுங்களாம், அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு நீங்கள் சாதிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால் சினிமா வரத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ இதை சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னால் தானே நம்மளுக்கு புரியும், அதனால் சொல்லணும்னு சொன்னேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. இந்த மாதிரி வித்தியாசமான டாபிக் அடுத்தது ஏதாவது ஒன்று பேசுவோம். அது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது என்னங்க மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, ஏதாவது பேசணும்னா நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.